அல்லாஹ்வின் பக்கம் கவலைக்கு முன்னால் எவ்வளவு நெருங்கினோமோ அதை விட அதிகமா கவலையுடைய சந்தர்ப்பத்தில் நெருங்க ஆரம்பிக்கணும். ஆனா நாங்க எல்லாம் தூரமாகி கொண்டிருக்கிறோம். ஒரு கவலை வந்துட்டா தொழுற மூடே இல்லாம போய்த்துட்டு எங்களுக்கு சுஜூத் செய்யறதுக்கு என்னமே இல்லாம போய்த்துட்டு சில நேரத்துல பள்ளியில வந்து இப்போ யாருக்கிட்ட சொல்றேன்னு தெரியல, சொல்றதுக்கு ஆளும் இல்ல. கண்டக்ட்ல பார்த்தா 1000 பேர் இருக்கிறாங்க, ஆனா சொல்லொத்தன் இல்லையா இல்லையா? ஒரு நண்பன் இல்ல வாழ்க்கையில, மற்ற விஷயத்துக்கு எல்லாம் சேர்றாங்க, ஆனா என்ன கவலைய சொல்லொத்தனும் இல்ல. அப்பா என்ன கவலை மத்தவனுக்கு ஒரு நியூஸ் ஆகிக்குது, ஒரு செய்தி ஆகிக்குது, எனக்கு ஆறுதலுக்கு ஒத்தனும் இல்லை. அல்லாஹ் எங்களோட இருக்கிறான், பயப்பட தேவையில்ல. நாங்க ஏன் கவலைப்படணும்? நாங்க ஏன் பயப்படணும்? வெளியில நிக்கிறது மனிதன், எங்களோட ஈக்கிறது இறைவன். நாங்க பயப்பட தேவையில்ல. இந்த நம்பிக்கை உள்ளத்துல வரணும் என்றுதான் சொல்றோம். ஒரு சோதனை வரக்கூடிய நேரத்துல அல்லாஹ் கிட்ட பொறுப்பு சாட்டுங்க. இந்த சோதனை அல்லாஹ் எனக்கு தந்தான், அல்லாஹ் ஈக்கிறான், அவ்வளவு தான். கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஒரு வருஷத்துல மாத்திரம் கிட்டத்தட்ட 8 லட்சம் பேர் தற்கொலை செய்யறாங்க. ஒரு வருஷத்துல 8 லட்சம் பேர் தற்கொலை செய்து சாகுறாங்க, மௌத்தாகிறாங்க. காரணம் எழுதக்கூடிய நேரம் என்ன தெரியுமா எழுதுறாங்க? உள்ளத்துல வார கவலை. இது அவங்களுக்கு ஃபேஸ் பண்ணலாம், எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு தெரியாது. அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்மன வாலுஹு இந்த உலகத்துல வாழக்கூடிய முழு மனித சமுதாயத்துக்கும் அவனுடைய வாழ்க்கையில பல இன்றியமையாத நிலைமைகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். மனிதன் அவனுடைய வாழ்க்கையில விரும்பினாலும் சரி விரும்பாவிட்டாலும் சரி சில நிலைமைகள் அவனுடைய வாழ்க்கையில அல்லாஹ் உள்ளடக்கி வச்சிருக்கிறான். நிச்சயமாக சத்தியமாக அவன் மௌத்தை சந்திக்கிறதுக்கு முன்னால இந்த நிலைமைகளுக்கு அவன் நிச்சயமாக முகம் கொடுக்கதானோ. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அல்லாஹு தஆலா இன்பம் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியை வைத்திருந்தா துன்பம் என்று சொல்லக்கூடிய இன்னும் ஒரு பகுதியை அல்லாஹ் வச்சிருப்பான். அதே போல லாபம் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி இருந்தா நட்டம் என்று சொல்லக்கூடிய இன்னும் ஒரு பகுதியை அல்லாஹ் வச்சிருப்பான். ஹயாத் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி இருந்தா மவுத் என்று சொல்லக்கூடிய ஒரு முடிவையும் அல்லாஹு தஆலா நிச்சயமாக வைத்திருக்கிறான். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அல்லாஹு தஆலா வைத்திருக்கக்கூடிய இந்த இன்றியமையாத நிலைமைகள்ல ஒரு மிக முக்கியமான ஒரு நிலைமை அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். இந்த நிலைமை எந்த மனிதனுடைய வாழ்க்கையில வருவதோ அந்த மனிதன் அவசரமாக உடைஞ்சி நொறுங்கி போகக்கூடிய அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு நிலைமையை அவனுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் வச்சிருக்கிறான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நிலைமைய எந்த மனிதன் வாழ்க்கையில சந்திக்கிறானோ இந்த உலகத்துடைய வாழ்க்கையே வானம், உறவுகள் வானம், பெற்றோர் வானம், பிள்ளைகள் வானம், மனைவி மக்கள் வானம் என்பதாக தனிமையை தேடக்கூடிய அளவுக்கு அவன் அந்த நிலைமைக்கு தள்ளக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு நிலைமை அல்லாஹ் வச்சிருக்கிறான். அதுதான் கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே மனிதர்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய கவலைகள், துக்கங்கள், பிரச்சனைகள், சஞ்சலங்கள், இன்னும் எத்தனை பெயர்கள் இருக்குதோ இந்த நிலைமைக்குள்ளால எத்தனை நிலைமைகள் உள்ளடங்குமோ அத்தனை பெயர்களும் இந்த கவலைக்குள்ளால உள்ளடங்கும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, உலகத்துல சில விஷயங்கள் இருக்குது, மனிதனுடைய உடம்புக்கு பாதிப்பு தரக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது. இன்னும் சில விடயங்கள் இருக்குது, அது மனிதனுடைய கல்புக்கு, மனிதனுடைய மனசுக்கு பாதிப்பு தரக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது. ஆனா கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதனுடைய வாழ்க்கையில ஒரே நேரத்துல மனிதன உடல் ரீதியாகவும் உள ரீதியாகவும் முடக்கக்கூடிய ஆற்றல் ஒரு நிலைமைக்கு ஈக்குதுண்டா அதுதான் மனிதனுக்கு வரக்கூடிய கவலைகள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, கவலை என்று சொல்லக்கூடிய நிலைமை எல்லா மனிதர்களுக்கும் ஈக்குது. எந்த மனிதனும் கவலையை விட்டு விதிவிலக்கானவர்கள் அல்ல. இந்த கவலைகள் என்று சொல்லக்கூடிய நிலைமையை விட்டு எந்த மனிதர்களும் தப்பின வரலாறும் இல்லை. யாரும் சொல்ல முடியாத உலக வாழ்க்கையில எனக்கென்றா கவலை இல்லை, நான் மவுத்து வரைக்கும் சந்தோஷமாகத்தான் வாழுவன், சந்தோஷமாகத்தான் நீக்கிறேன், இதுவரை காலமும் என்ற வாழ்க்கையில கவலையே வரல் என்பதாக எந்த மனிதனுக்கும் சொல்ல முடியாது. பாவம் செய்யாத நபிமாரும் இந்த வார்த்தையை பாவிச்சது கிடையாது, சஹாபாக்களும் இந்த வார்த்தையை பாவிச்சது கிடையாது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ஒரு மனிதன் வாழ்க்கையில வேண்டிய நிலைமையை சந்திக்காம மௌத்த சந்திக்க ஏழும் என்று ஒன்று இருந்தாலும் கவலை என்று சொல்லக்கூடிய நிலைமை அவன் வாழ்க்கையில சந்திச்சுதான் ஆகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில ஆமுல் ஹுஸ்ன் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியே இருக்குது.
உலமாக்கள் கிட்ட கேளுங்க, எங்களுக்கும் தெரியும். ஆமுல் ஹுஸ்ன் என்றா கவலைக்குரிய ஆண்டென்றே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில ஒரு பகுதியை அல்லாஹ் ஏற்படுத்தினான். ஏனென்றா கவலை என்று சொல்றது அது நபிமார்கள் ஐந்தாலும் எல்லா மனிதனுக்கும் இந்த கவலை என்று சொல்லக்கூடிய நிலைமை வரும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதன் கவலை இல்லாம உலகத்துல வாழணும் என்றா எனக்கு எந்த விதமான சஞ்சலமும் வரக்கூடாது, எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, அந்த பிரச்சனைகள் மூலமா உள்ளத்துல எந்த ஒரு கவலையும் வரக்கூடாது என்று சொல்லி ஒரு மனிதன் உலகத்துல வாழணும் என்றா உலகத்துல அவனுக்கு வாழ முடியாது, சொர்க்கத்துடைய வாழ்க்கையில தான் அவனுக்கு வாழ முடியும். என்னன்னா குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொர்க்கவாதிகள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை பாவிக்கிறான், வகாலுல் ஹம்துலில்லாஹி அல்லதி அஸ்ஹப அன்னல் ஹஸன். இந்த நாள் சொர்க்கவாதிகள் சொல்லுவாங்க, இந்த நாள் கவலைகளை போக்கின அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்ற வார்த்தையை பாவிப்பான். அப்ப சுவர்க்கத்துல ஒரு மனிதனுக்கு கவலை இல்லை, ஒரு மனிதனுக்கு துக்கம் இல்லை, அது சந்தோஷப்படக்கூடிய ஒரு நாள். அப்ப உலக வாழ்க்கை என்றது அது கவலைகளால நிரம்பி வலியும் என்றதிலேயும் சந்தேகம் கிடையாது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே ஒரு முஃமின் வாழக்கூடிய வாழ்க்கையில கவலைகளை சந்திக்கக்கூடிய நேரம் ரொம்ப தெளிவாக கேளுங்க. கவலைகளை சந்திக்கக்கூடிய நேரத்துல ரெண்டு விஷயத்தை உள்ளத்துல வச்சுக்கோம், ரெண்டு விஷயத்துல உள்ளத்துல எடுத்துக்கோம். முதலாவது விஷயம் தான் மனிதனுடைய வாழ்க்கையில கவலை மட்டுமல்ல, எந்த நிலைமை வந்தாலும் குல்லை யுசீபனா இல்லாமா கதபல்லாஹு லனா, அல்லாஹ் எழுதினாலே தவிர, அல்லாஹ் நாடினாவே தவிர இந்த நிலைமை எனக்கு வாரல்ல என்ற உறுதிப்பாட உள்ளத்துல எடுக்கும். இது ஒவ்வொரு முஸ்லிமுடைய ஒவ்வொரு முஃமினுடைய உள்ளத்துல வரவேண்டிய ஒரு நிலைமை, வரவேண்டிய ஒரு விஷயம் தான். எல்லா விஷயமும் எது வாழ்க்கையில நடந்தாலும் ஏண்டா குர்ஆன் சொல்லுது, வனபுலுக்கும் பிஷ்ஷர்ரி வல் கைரி ஃபித்னா. அல்லாஹ் தஆலா நலவுகளை கொண்டும் மனுஷனை சோதிப்பான், கெடுதியை கொண்டும் மனிதனை சோதிப்பான். அவ வாழ்க்கையில நலவும் ஒரு சோதனை தான், கெடுதியும் ஒரு சோதனை தான். ஒரு மனிதனுக்கு சொத்து செல்வம் ஈக்கிதான், அவன் வாழ்க்கையில சொத்து செல்வம் சோதனை. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வறுமை ஈக்கிதான், வறுமை அவன் வாழ்க்கையில ஒரு சோதனை. அவ எந்த நிலைமை வந்தாலும் அல்லாஹ் விதிச்சது என்னுடைய வாழ்க்கையில வருவது என்ற உறுதிப்பாட அவன் உள்ளத்துல ஈக்கும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என்ன பிரச்சனை வந்தாலும் அது மனைவியின் மூலமாக பிரச்சனை வரலாம். எத்தனையோ மனிதர்கள் வந்து சொல்றாங்களா இல்லையா, அதற்கு வாழ்க்கையில் எல்லா இடத்திலையும் நிம்மதிக்கு வீட்டுக்கு போனா எனக்கு நிம்மதி இல்லை, என் மனைவியால நிம்மதி இல்லை, என் பெற்றோர்களால் எனக்கு நிம்மதி இல்லை, என் பிள்ளையால் எனக்கு நிம்மதி இல்லை. இத்தனை வருஷ காலம் நல்ல முறையில வரத்தன், இப்ப பெருசாகினத்துக்கு பின்னால என்ன நிம்மதி இல்லாம போகுது. சொல் பேச்சு கேட்கிறான் இல்ல, எவ்வளவு கடல்ல மாட்டின பிரச்சனைகள் ஈக்குது, உள்ளத்துல எவ்வளவு கவலை ஈக்குது, வாய் திறந்து சொல்ல இயலாத எவ்வளவு கஷ்டம் ஈக்குது. அப்ப உள்ளத்துல ஒரு முஃமின் எடுத்துக்கொள்ளணும் என்னன்னா, என்ன கவலை என்ற வாழ்க்கையில வந்தாலும் அல்லாஹ் நாடிதான் அந்த கவலை வருவது. என்ன நிலைமை சந்தோஷம் வந்தாலும் அல்லாஹ் நாடிதான் இந்த நிலைமையை ஏற்படுத்துறான் என்ற நம்பிக்கை உள்ளத்துக்கு கொண்டு வரும். இது முதலாவது விஷயம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இரண்டாவது விஷயம் தான் அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்துல் பக்ரால விளங்கப்படுத்துறான், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா. ஒரு மனிதனால சுமக்க இயலாத கஷ்டத்தை அவன் வாழ்க்கையில் அல்லாஹ் கொடுக்கிறது இல்லை, அவனுக்கு சுமக்க இயலாத பாரத்தை அல்லாஹ் கொடுக்கிறது இல்லை. அவனுக்கு சுமக்க கஷ்டம், இந்த வேதனையை தாங்கிக் கொள்ள இயலான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பாரத்தை அல்லாஹ் தஆலா சுமத்தாற்றல்ல மனிதனுக்கு. எவ்வளவுக்கு ஒரு மனிதனுக்கு சோதனையை தாங்க கெப்பாசிட்டி இருக்குதோ அந்த அளவுக்கு தான் அல்லாஹ் தஆலா வாழ்க்கையில கஷ்டத்தை கொடுப்பான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுதான் உலமாக்கள் ஒரு அழகிய உதாரணம் ஒன்று சொல்லுவாங்க. மரங்கொத்தி என்று சொல்லக்கூடிய ஒரு பறவை ஒன்று எங்களுக்கு தெரியும், வுட் கட்டர் என்று சொல்லுவோம். இந்த மரங்கொத்தி என்று சொல்லக்கூடிய பறவை எல்லா மரங்களையும் கொத்தும். எவ்வளவு ஸ்ட்ராங்கான மரமாக இருந்தாலும், மாமரமோ ஆலமரமோ வேப்ப மரமோ என்ன மரமாக இருந்தாலும் அதனுடைய சொண்டை கொண்டு அதுக்கு கொத்தேலும், அது கொத்தி அதை அப்படியே துளையாக்கிரும், மூட்டையாக்கிரும். ஆனால் அது ஒரே ஒரு மரத்தை கொத்துறல்ல, வாழை மரத்தை மாத்திரம் கொத்துறல்ல. கொஞ்சம் யோசிங்க, எங்கட பார்வையில வாழை மரம் ஸ்ட்ராங்கா இல்லாட்டி மாமரம் ஸ்ட்ராங்கா, ஆலமரம் ஸ்ட்ராங்கா அப்படி இல்ல வாழை மரம் ஸ்ட்ராங்கா? எங்கட பார்வையில சொல்லுவோம் ஆலமரம் தான் உறுதியான மரம், மாமரம் தான் உறுதியான மரம்.
அப்ப அந்த மரத்தெல்லாம் லேசா கொத்துற இந்த மரம் கொத்தி மத்த வாழை மரத்தை கொத்தக்கூடிய நேரம் ஏன் அதனுடைய சொண்டு அதுக்குள்ளால மாட்டுது? கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, எங்கட பார்வையில வாழை மரம் பலகீனமா ஈந்தாலும் அதுக்குள்ளால அல்லாஹ் வச்சிக்கக்கூடிய நார்கள் ஈக்குதே ரொம்ப உறுதியான நார்கள். அதனுடைய சொண்டு உள்ளுக்கு போனா திருப்பி வெளியே எடுக்கலாம், அவ்வளவு உறுதியாக பிடிச்சு கொள்ளும். அந்த வாழமரம் சரி ஸ்ட்ராங் என்றதாலதான் அல்லாஹு தஆலா வாழ கொலைய அந்த வாழமரத்துல தொங்க ஒட்டிக்கிறான். எங்க சரி ஒரு மாமரத்துல பாக்கலுமா பெரிய மாங்கொலைகள் தொங்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு வாழ கொலையோட அளவுக்கு மாங்கொலைகள் தொங்குறது எங்கேயும் பாக்கலாவே. ஆனா வெளிரங்கத்துல எங்களுக்கு ஸ்ட்ராங், ஆனா கொடுத்திருக்கிற காய் ரொம்ப சின்னதா இல்லையா? அப்ப கொஞ்சம் யோசிங்க. இதுல இருந்து படிப்பின உலமாக்கள் சொல்றாங்க, ஒரு மரத்துக்கே தாங்க ஏலாத ஒரு பாரத்தை அல்லாஹ் கொடுக்கிறல்லா, நானும் நீங்களும் அல்லாஹ்ட அஷ்ரஃபுல் மஹ்லூகாத், படைப்புல ஆக சிறந்தவர்கள் மனிதர்கள். எங்களுக்கு அல்லாஹ் தாங்க இயலாத கஷ்டத்தை தந்துருவானா? ஒரு நாளும் அல்லாஹ் தர மாட்டான். எங்களுக்கு எவ்வளவு உள்ளத்துல தாங்க ஏழுமோ, எவ்வளவு கஷ்டத்துக்கு பேஸ் பண்ண ஏழுமோ அவ்வளவு கஷ்டத்தை தான் அல்லாஹு தஆலா தருவான், அவ்வளவு சோதனையைத்தான் தருவான். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எனவே வாழ்க்கையில கவலைகள் என்று சொல்லக்கூடிய நிலைமை ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கையில மாறி மாறி வரும். அந்த கவலைகள் வரக்கூடிய நேரம் ஒரு மனிதன் வாழ்க்கையில எப்படி நடந்து கொள்ளும், எந்த முறையில் அந்த கவலைகளை பேஸ் பண்ணும், எந்த முறையில கவலையுடைய நேரம் எப்படி அழுவணும். குர்ஆன் அழுகைக்கும் சில ஹுதூதுகளை, சில எல்லைகளை வச்சுக்குது. அளவு தாண்டி ஒரு மனிதனுடைய வீட்டுல ஜனாசா எப்படி அழவணும் என்று இஸ்லாம் படிச்சு தருவதா இல்லையா? எங்களுக்கு விரும்பினதை போல நாங்க கண்ட நின்னமா ஈமானிதான வார்த்தைகளை பேசி மோசமான முறையில் அழுவுறதுக்கு இஸ்லாம் அனுமதி தரல. ஒரு கவலை வந்தாலும் எப்படி அழுவணும் என்பதாகவும் இஸ்லாம் எங்களுக்கு படிச்சு தருவது. அப்பட வாழ்க்கையில் ஒரு சோதனையை சந்திக்கிறோம், ஒரு சஞ்சலம் உள்ளத்துல இருக்குது, தாங்க இயலாத கஷ்டம். இந்த நேரத்துல வாழ்க்கையில நாங்க எப்படி நடப்போம்? கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, குர்ஆன்ல அல்லாஹ் ஹுஸ்ன் என்று சொல்லக்கூடிய வார்த்தைய 42 இடத்துல அல்லாஹு தஆலா பாவிக்கிறான். கவலைய பத்தி 42 இடத்துல அல்லாஹு தஆலா சொல்றான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிமார்களுடைய கவலை எப்படி இருந்துச்சு, அவங்க அழுக எப்படி இருந்துச்சு? ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு வந்த சோதனை நினைச்சு அவங்க வாழ்க்கையில கவலைப்படலையா? ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய கவலையை பத்தி குர்ஆன் எங்களுக்கு சொல்லலையா? ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட கவலையை பத்தி குர்ஆன் எங்களுக்கு சொல்லலையா? ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு வந்த சஞ்சலத்தை பத்தி குர்ஆன் எங்களுக்கு சொல்லலையா? ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அழுது கண் பார்வை குருடாகிட்டு அவங்களோட கவலையை பத்தி குர்ஆன் எங்களுக்கு சொல்லலையா? எல்லா நபிமாருடைய கவலையை பத்தியும் குர்ஆன் எங்களுக்கு சொல்லுது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கவலை வரக்கூடிய நேரம் முதலாவது நாங்க எப்படி ரியாக்ட் பண்ணணும் என்றா, எப்படி நடந்து கொள்ளணும் என்றா, உறுதிய ஈமான வாழ்க்கையில உறுதியாக்கிறோம். அல்லாஹ்வின் பக்கம் கவலைக்கு முன்னால் எவ்வளவு நெருங்கினோமோ அதை விட அதிகமா கவலையுடைய சந்தர்ப்பத்துல நெருங்க ஆரம்பிக்கணும். ஆனா நாங்க எல்லாம் தூரமாகி கொண்டிருக்கிறோம். ஒரு கவலை வந்துட்டா தொழுற மூடே இல்லாம போய்த்துட்டு, எங்களுக்கு சுஜூத் செய்யறதுக்கு என்னமே இல்லாம போய்த்துட்டு. ஏன்னா எங்கட வாழ்க்கையில தானே கவலை, எங்கட வாழ்க்கையில தானே சஞ்சலம், எங்கட வாழ்க்கையில தானே பிரச்சனை. நாங்க எங்களை வச்சு மட்டும்தான் யோசிக்கிறோம், நாங்க மற்ற நிலைமைகளை யோசிக்காம இருக்கிறோம். அதுதான் குர்ஆன்ல சூரத்துல் ஃபஜ்ர்ல அல்லாஹ் சொல்றான், ஃபஅம்மல் இன்சான் இதா மப்தலாஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு வநஅமா. ஒரு மனுஷன்ட வாழ்க்கையில அல்லாஹ் கண்ணியத்தை நிஅமத்தை வாழ்க்கையில கொடுத்தா அவன் என்ன சொல்லுவானாம் தெரியுமா? ஃபயகூலு ரப்பி அக்ரமன், அல்லாஹ் என்னைய கண்ணியப்படுத்திட்டான், அல்லாஹ் என்ன ரஹ்மத்துடைய பார்வையை கொண்டு என்னைய பார்த்துட்டான், அல்லாஹ் எனக்கு இரக்கம் காட்டிட்டான். ஏன் வாழ்க்கையில கண்ணியம் கிடைக்குது, வாழ்க்கையில நிஅமத் கிடைக்குது. இப்ப வாழ்க்கையில இவர் சஞ்சலம் இல்லாம இருக்கிறாரு, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா அதே மாற்றம் அல்லாஹ் தொடர்ச்சியா சொல்றான், வ அம்மா இதா மப்தலாஹு ஃபகதர அலைஹி ரிஸ்கா. அல்லாஹ் தஆலா வாழ்க்கையில ஒரு சோதனையை கொடுத்துட்டான், ஒரு கவலையை கொடுத்துட்டான், ஒரு சஞ்சலத்தை கொடுத்துட்டான் என்றா சொல்ற வார்த்தை ஃபயகூலு ரப்பி அஹானன், அல்லாஹ் என்னைய கேவலப்படுத்திட்டான், அல்லாஹ் என்னைய கேவலப்படுத்திட்டான், அல்லாஹ் என்னைய ரஹ்மத்துடைய பார்வையை கொண்டு பார்க்கல, அல்லாஹ் என்னைய சீரழிச்சு போட்டுட்டான் என்பதாக ஈமான் இல்லாத வார்த்தைகள் பேசக்கூடிய சமூகமாக நாங்க மாறிட்டோம்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜ்ரத்துடைய பயணம் போகக்கூடிய சந்தர்ப்பத்துல தௌருடைய குகையில தங்கினாங்க. எங்களுக்கு தெரியும். அந்த நேரத்துல வெளியில எதிரிகள் தேடுறாங்க. ஏன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கொலை செய்யணும், அவங்களோட களத்தை வெட்டணும் என்பதாக எதிரிகள் தேடுறாங்க. இவங்க தௌருடைய குகைக்குள்ளால் ஈக்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரெண்டு பேரும் ஈக்கிறாங்க. இந்த நேரத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களுடைய முகத்துல மாற்றம், ஒரு பயம் வந்துட்டு, அவங்களுக்கு ஒரு பயம் கலந்த ஒரு கவலை வந்துட்டு அழுக ஆரம்பிச்சாங்க. ஏன்? எதிரிகள் வெளியில மாட்டினா கொலை செய்வாங்க. இந்த நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன வார்த்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொன்னாங்க, யா அபா பக்கர் லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. அபூபக்கர் கவலைப்படவே வானம், அல்லாஹ் எங்களோட இருக்கிறான், அல்லாஹ் எங்களோட இருக்கிறான், பயப்பட தேவையில்லை. நாங்க ஏன் கவலைப்படணும், நாங்க ஏன் பயப்படணும்? வெளியில நிக்கிறது மனிதன், எங்களோட ஈக்கிறது இறைவன், நாங்க பயப்பட தேவையில்லை. இந்த நம்பிக்கை உள்ளத்துல வரணும் என்றுதான் சொல்றோம். ஒரு சோதனை வரக்கூடிய நேரத்துல அல்லாஹ் கிட்ட பொறுப்பு சாட்டுங்க. இந்த சோதனை அல்லாஹ் எனக்கு தந்தான், அல்லாஹ் ஈக்கிறான், அவ்வளவுதான். கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. என்னையால மேனேஜ் பண்ணேலும், என்னையால ஹேண்டில் பண்ணேலும், பிரச்சனைக்கும் வாழ்க்கையில அதுக்காக வேண்டி துவண்டு போறல்ல, விரக்தியாகிறல்ல. என்ன வாழ்க்கை இது? இப்படி சொல்றல்ல. என்ன அல்லாஹ் தஆலா அமானிதம் எங்களுக்கு வாழ்க்கையை தந்திக்கிறான். ஒரு 10 கெட்டவர்களை சந்திச்சிட்டோம், நல்ல மனிதர்களை சந்திக்க முயற்சி செய்யுங்க. ஒரு 10 நம்பிக்கை துரோகிகளை வாழ்க்கையில பார்த்துட்டோம், நல்ல மனிதர்களை சந்திக்க முயற்சி செய்யுங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, துவண்டு போகவான வாழ்க்கையிலே ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாத்தை நெருப்புல போட போறான். மலக்குமார்கள் வந்து கேட்கிறான், உதவி தேவையா? சொன்ன வார்த்தை ஹஸ்புனல்லாஹ், அல்லாஹ் போதுமானவன், நீங்க யார் உதவி செய்ய? எனக்கு அல்லாஹ் உதவி செய்வான். எப்படி இக்கட்டான நிலைமை வந்தாலும் பரவாயில்ல, அல்லாஹ் இருக்கிறான், பயப்பட தேவையில்லை. இந்த நம்பிக்கை எங்க உள்ளத்திலே இந்த கலண்டா இல்லையா? ஒரு பிரச்சனை வந்தா என்னத்தை தேடுறோம்? உலகம் உலகம் என்று உலகத்தை தான் தேடுறோம். உலகத்தால் ஏதாவது தீக்கேலுமா? அல்லாஹ்வை கொண்டு தீக்கோணும் என்ற நம்பிக்கை நம்ம எங்க உள்ளத்துல வரல தான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அஜபல் லி அம்ரில் முஃமின், முஃமினுடைய விஷயங்கள் ஆச்சரியம் என்றார். முஃமினுடைய விஷயங்கள் ஆச்சரியம் என்றார். ஆச்சரியம் ஒரு முஃமின் என்றால் ஏனென்றா இன்ன அம்ரஹு குல்லஹு கைர், அவனுடைய எல்லா விஷயமும் நலவு தான் அவனுக்கு. வலைஸ ذاك لأحد إلا للمؤمن, ஒரு முஃமினை தவிர அவனுக்கு வரக்கூடிய நிலைமைகளை நலவா யாரும் எடுக்க மாட்டாங்க. சொன்னாங்க, இன் அஸாபத்துஹு ஸர்ரா ஸர்ராஉ ஷக்கர, அவனுடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் வந்தா அந்த சந்தோஷத்துக்கு சுக்ர் செய்வான். அல்லாஹ் மறக்க மாட்டான், அல்லாஹ் மறந்து உலகத்துல வாழ மாட்டான். ஏதாவது நலவு நடந்தா, சந்தோஷம் வந்தா சுக்ர் செய்வான், அதிகமா சுஜூத் செய்வான். அதே மாற்றமா வஇன் அஸாபத்துஹு ضراء ஸபர, அவன் வாழ்க்கையில ஏதாவது கஷ்டம் வந்தா பொறுமை செய்வான். எடுத்த உடனே தேவையில்லாத வார்த்தை பேச மாட்டான், துவண்டு போக மாட்டான், வாழ்க்கையே வானம் என்று சொல்ல மாட்டான். இவ்வளவு கால மனைவியோட பிரச்சனை இல்ல, ஒரு சின்ன பிரச்சனை வந்த உடனே பேசுற வார்த்தை இவங்க எல்லாம் இப்படித்தான், அவங்க எல்லாம் அப்படித்தான். வாழ்க்கையில ஒரு சின்ன பிரச்சனை முகம் குடிக்கல எங்களுக்கு, ஒரு சின்ன பிரச்சனை உள்ளம் பலகீனம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே வாழ்க்கையில நல்லா விளங்கிக்கோங்க ஒரு விஷயத்தை. எங்கட வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் உள்ளத்தில் எடுங்க, அல்லாஹ் மட்டும்தான் எனக்கு உதவி செய்ய, வேற யாருக்கும் எங்களுக்கு உதவி செய்யலாம். உலகத்துல சபபாக 1000 பேர் ஈக்கேலும், ஆனா அந்த 1000 பேருக்கும் கை கொடுக்கணும் அல்லாஹ்தான். பத்ருடைய யுத்த காலத்துல நிராயுதபாணி ஒன்றும் இல்ல, கஷ்டம். 300 பேர் 1000 பேருக்கு எதிராக யுத்தம் செய்யணும். அவங்களோட 700 குதிரை, இங்க 70 குதிரை, இங்க கேடயங்களும் சரியான குறவு, வாளும் இல்ல. சில சஹாபாக்களுடைய வாள் மொட்டை வாழ வச்சு கொண்டு யுத்தம் செய்ய. ஆனா அல்லாஹ் தஆலா எப்படி கொடுத்தான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உறுதியாக சுஜூதிலே இருந்தாங்க. என்ன நிலைமை வந்தாலும் அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானா இல்லையா? ஒரு ஆயத்துல வருவது 1000 மலக்குமார நாங்க இறக்கினோம், இன்னும் ஒரு ஆயத்துல வருவது 5000 மலக்குமார நாங்க பத்ர்ல இறக்கினோம். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும், சோர்ந்து போறல்ல. முழு உலகமும் எங்களை கெட்டவன் என்று சொல்லட்டும், அது பிரச்சனை இல்ல.
முழு உலகமும் எங்களை ஒதுக்கட்டும், பிரச்சனை இல்ல. பெற்றோர்கள் எங்களை கேவலப்படுத்தட்டும், பிரச்சனை இல்ல. மனைவி எங்களை உதாசீனப்படுத்தட்டும், பிரச்சனை இல்ல. பிள்ளைகளால நிம்மதி இல்லாம போகட்டும், பிரச்சனை இல்ல. உலகத்துல யார் எங்களை கையிட்டாலும், அல்லாஹ் கையிட்டாதான் நாங்க கவலைப்படுவோம். உலகமே கையுடட்டுமே, உலகமே எங்களை வானம் என்று சொல்லட்டுமே, அல்லாஹ் கையுட்டாதான் நாங்க நஷ்டவாளி. உலகம் கையுட்டா நஷ்டவாளி அல்ல. மனுஷனங்களை வானம் சொன்னா நாங்க நஷ்டவாளி அல்ல. அதனால உள்ளத்துல இந்த விஷயத்தை பதிவு செய்யும். அல்லாஹ் எனக்கு ஈக்கிறான், இந்த நம்பிக்கை உள்ளத்தில் எடுங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் சொல்லுங்க, ஹஸ்புனல்லாஹ், அல்லாஹ் போதுமானவன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுதான் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. தஃப்சீர் ஷஅராவில இந்த விஷயம் பதிவு செய்யப்பட்டிருக்குது. அல்லாஹ் தஆலா உலகத்துல அஷத் ஜுனூதுல்லாஹி அஷரா, 10 பலமான விஷயங்கள் உலகத்துல படைச்சிக்கிறான். 10 பலமான விஷயம். அதுல ஒன்றுதான் அல்ஹம், கவலை என்றது. மனுஷன் உள்ளத்துல வார கவலை, இது ரொம்ப பலமான ஒரு விஷயம் தான். மனுஷனுக்கு டக்கண்டு தாக்கத்தை கொண்டு வந்துருமே. ஒரு சின்ன கவலை வந்தாலும் சிலவங்களுக்கு தாங்கி கொள்ளையில பாருங்க, அதை நினைச்சே கவலை. வயிற்றுக்குள்ள ஒருஜா ஏதோ பொருள்ற மாதிரி, நிம்மதி இல்ல, என்ன நடக்குமோ தெரியா, அடுத்த கட்டம் என்ன ஆகுமோ தெரியா. இது யாரோட அடையாளம் என்று கடைசியில சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். இப்படி உள்ளத்துல சஞ்சலங்கள் வர தேவையில்ல. ஏன்? இது ஈமான்ட குறைபாடு. இது எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அல்லாஹ் போதுமானவன், எங்கட மேல பிழை இல்ல, நாங்க எந்த பிரச்சனையும் பண்ணல, அல்லாஹ் ஈகிறான், அவ்வளவு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, 4 விஷயங்கள் மனுஷனை செதச்சி நாசமாக்கிடும். அதுல ஒன்றுதான் கவலை. அதுதான் இந்த காலத்துல சமகாலத்திலே WHO உடைய ரிப்போர்ட், உலக சுகாதார மையம் வெளிப்படுத்துறாங்க, ஒரு மனுஷன் இந்த காலத்துல ஒரு வருஷத்துல மாத்திரம் கிட்டத்தட்ட 8 லட்சம் பேர் தற்கொலை செய்யறாங்க. ஒரு வருஷத்துல 8 லட்சம் பேர் தற்கொலை செய்து சாகுறாங்க, மௌத்தாகிறாங்க. காரணம் எழுதக்கூடிய நேரம் என்ன தெரியுமா எழுதுறாங்க? உள்ளத்துல வார கவலை. இது அவங்களுக்கு ஃபேஸ் பண்ணலாம், எப்படி ஃபேஸ் பண்ணணும் என்று தெரியாது. அதனால வாழ்க்கையில தற்கொலை செஞ்சு கொள்றாங்க. எவ்வளவு பேர் உயிரை மாற்றி கொள்றாங்க, வரக்கூடிய பிரச்சனையை ஃபேஸ் பண்ண தெரியா, எப்படி இதுக்கு முகம் கொடுக்கணும் என்று தெரியா. ஏண்ட பின்னுக்கு யார் ஈக்கிறேன்னு திரும்பி பார்க்க வேணும், எங்கட பின்னுக்கு அல்லாஹ் ஈக்கிறான் என்ற நம்பிக்கை உள்ளத்தில் எடுங்க. யார் இல்லாட்டையும் பிரச்சனை இல்லை. இந்த ஈமான் உள்ளத்துக்கு வரணுமா இல்லையா? அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு மஸ்ஜிதில் ஈகிறான், தொழுகை இல்லாத நேரம் ஈகிறான். இந்த நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுக்கு வாரான். வந்து கேட்கிறான், அபு உமாமா, தொழுகை இல்லாத நேரத்துல நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க மஸ்ஜிதுல, என்ன விஷயம்? சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், சரியான கவலை யா ரசூலல்லாஹ், உள்ளம் எல்லாம் சரி கஷ்டம் ஆயிக்கு யா ரசூலல்லாஹ், சரியான கடன் ஆயிக்கு யா ரசூலல்லாஹ், யாருக்கிட்ட சொல்றேன்னு தெரியா. சில சந்தர்ப்பம் இந்த நிலைமைகளுக்கும் வரும், யோசி. சில நேரத்துல பள்ளியில வந்து இப்போ யாருக்கிட்ட சொல்றேன்னு தெரியா, சொல்றதுக்கு ஆளுண்டு இல்ல, கண்டெக்ட்ல பார்த்தா 1000 பேர் ஈகிறாங்க, ஆனா சொல்லொத்தன் இல்லையா இல்லையா. ஒரு நண்பன் இல்ல வாழ்க்கையில, மற்ற விஷயத்துக்கு எல்லாம் சேர்றாங்க, ஆனா என்ன கவலைய சொல்லொத்தனும் இல்லை. அப்பா என்ன கவலை மத்தவனுக்கு ஒரு நியூஸ் ஆகிக்குது, ஒரு செய்தி ஆகிக்குது, எனக்கு ஆறுதலுக்கு ஒத்தனும் இல்லை. அபு உமாமா ரலியல்லாஹு இதைத்தான் சொல்றான். சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? அபு உமாமா, உங்களுக்கு ஒரு துவாவை சொல்லித்தாரேன், பயப்பட தேவையில்லை, நீங்க காலையில மாலையில தவறாம இந்த துவாவை ஓதிட்டு வாங்க, உங்களோட கவலை அல்லாஹ் அவசரமா இல்லாம ஆகும். இந்த துவாவை சொல்லி கொடுத்தாங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன் வ நஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸல் வ நஊது பிக மினல் ஜுப்னி வல் புக்ல் வ நஊது பிக மின் கலபத்தி தைனி வ கஹரி ரிஜால். அருமையான அற்புதமான துவா. அதனுடைய விளக்கம் செல்றதுக்கு நேரம் போதாது. அற்புதமான ஒரு துவா, உலமாக்கள் கிட்ட கேட்டு படிங்க. அபு உமாமா ரலியல்லாஹு கால மாலை கொஞ்ச நாள் தான் ஓதிட்டு வராங்க. வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், என் உள்ளத்துல இந்த கவலை எங்க போச்சுன்னு தெரியா, இந்த வாழ்க்கையில இந்த கடன் எங்க போச்சுன்னு தெரியா யா ரசூலல்லாஹ். அல்லாஹ் தஆலா ஒரு வழியை ஏற்படுத்தி தந்துட்டான். இஸ்லாத்துல எல்லாத்துக்கும் வழி இருக்குது, அல்லாஹ் தஆலா வச்சுதான் இருக்கிறான். இப்ராஹிம் இப்னு அதுஹம் ரஹிமஹுல்லாஹ் அவங்க ஒரு மனுஷன் கவலையில இருக்கிறார், போய்த்து கேட்கிறாங்க, ஏன் கவலை ஆகிறீங்க? சொன்னாங்க, வாழ்க்கையில பிரச்சனை, வாழ்க்கையில கஷ்டம், மனைவியால பிரச்சனை, நிம்மதி இல்ல, ஒரு ஜாய் தனிமை உணர்றேன், எங்க சரி தனியா போய் தீப்பமான்னு பாக்குறேன், இப்படி எல்லாம் புலம்புறாங்க. இப்ராஹிம் இப்னு அதுஹம் ரஹிமஹுல்லாஹ் போய்த்து கேட்டாங்க, நான் 3 கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்றீங்களான்னு கேட்டாங்க. என்ன கேள்வி சொன்னாங்க? 1வது, அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாம உலகத்துல என்ன சரி நடக்குமா? சொன்னாங்க, நடக்காது. 2வது கேட்டாங்க, ஓட விதியில எழுதின ரிஸ்க் உனைய வந்தடையாம ஈக்குமா?
அதுல ஏதாவது குறைபாடு வருமா? சொன்னாங்க இல்ல, உறுதியா நம்புறேன், நீண்ட ரிஸ்க் எனக்கு கிடைக்கும். மூணாவது கேட்டாங்க, உனக்கு எழுதின ஆயுள்ள ஒரு நொடிய சரி அல்லாஹ் குறைப்பானா? சொன்னாங்க குறைக்க மாட்டான். கேட்டாங்க அப்ப ஏன் கவலை, அப்ப ஏன் சஞ்சலம் உள்ளத்துல, ஏன் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்க? உங்களுக்கு கவலை தரக்கூடிய மனிதனும் பாவம் செய்யறவன். இந்த நிலைமை நிரந்தரம் அல்ல, நான் உள்ளத்தில் எடுக்கணும். நான் ஏன் இந்த கவலையுடைய விஷயத்தை ஊண்டி பேசுறேன்? சில மக்கள் கவலையால வாழ்றாங்க, அப்படியே ஸ்பிரிச்சுவலோட்டு தூரமாகறாங்க, ஆன்மீகத்தை விட்டு தூரமாகறாங்க. கவலை வருவது தொழுறதுக்கு மனசு இல்லை, கவலை வருவது குர்ஆனோத கஷ்டமாகிறது. இந்த நிலைமையில எப்படி ஓதுறே? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட வாழ்க்கையில் என்ன கவலை வந்தாலும், ஒரு சூரிய கிரகணம் வந்தாலும் போறது மஸ்ஜிதுக்கு தான், கெட்டுறது தக்பீர தான். ஆனா எங்கட வாழ்க்கையில் அப்படி இல்லை. கவலை வந்தா வேற எங்கே ஓடுறோம்? மஸ்ஜிதை விட்டு தூரமாகினா அல்லாஹ்வுடைய உதவி எப்படி இறங்கும்? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களை, கடைசியாக ஒன்றை சொல்லி முடிச்சு கொள்றோம். வாழ்க்கையில சில மனிதர்களை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இவர்களை போல வாழ்க்கையில நாங்க வாழ்றது. அல்லாஹ் சூரத்துல் மஆரிஜ்ல சொல்றான், இதா மஸ்ஸஹு ஷர்ரு ஜஸூஆ. சில மனிதர்களோட வாழ்க்கையில கெடுதி வந்தா பதறுவானோ. கெடுதி ஒன்று வந்துட்டான் பதட்டம், ஏன் இப்படி நடந்து, என்ன நடந்து, அது நடந்து. சில மனிதர்கள் வாழ்க்கையில் இருக்கிறாங்க, விளங்கிக்கோங்க. இந்த மனிதர்கள் சொன்னா உங்ககிட்ட ஒரு விஷயம் ஒன்று சொல்லணும், ஒன்று கேள்விப்பட்டேன். என்ன 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 சொல்லுங்க. இல்ல கொஞ்சம் லேட்டாகி சொல்றேன். இல்ல இல்ல இப்பவே சொல்லுங்க, இப்பவே சொல்லுங்க, இப்பவே சொல்லுங்க. ஏன் பதட்டம்? விளங்கிக்கோங்க, இது ஈமான்ட குறைபாடு. ஏண்டா எங்கட மேல நாம் ஒன்றும் செய்யல, எங்களுக்கிட்ட ஒரு பிரச்சனை, பயப்பட வேண்டிய தேவையில்லை. எவ்வளவு பிரச்சனை வரட்டும், பிரச்சனை இல்ல, அது ஒரு பிரச்சனை அல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வந்தா பதற மாட்டோம், பதறுவாங்க சிலவங்க. இன்னும் ஒரு கூட்டம் மீக்கிறாங்க, இதா மஸ்ஸவுல் கைரு மனுவா. நல்லது வந்தா அதை தடுத்து வச்சு கொள்வாங்க, அடுத்தவனும் கொடுக்கிறது. கெட்டது வந்தா பதறுவாங்க, நல்லது வந்தா தடுத்து கொள்வாங்க அவங்ககிட்ட. யார தவிர தெரியுமா? இல்லல் முஸல்லீன், அல்லாஹ்வை தொழுறவங்க இப்படி செய்ய மாட்டான். கெட்டது வந்தா பதறே மாட்டாங்க, நல்லது வந்தா தடுத்து கொள்ள மாட்டாங்க. அந்த காலத்துல வாழ்ந்த நபிமார்கள் இப்படித்தான் வாழ்ந்தார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்க ஒரு சின்ன பிரச்சனையோடு வந்தா, ஒரு சின்ன லொஸ்ட் ஒன்று வந்தா எவ்வளவு பேசுறோம், எவ்வளவு கதைகளை பேசுறோம். ஏன்னா கடை லொஸ்ட் ஆகிட்டு எனக்கு கொண்டும் செய்யலாம். எவ்வளவு பொறுமதி கடை, 5 கோடி 10 கோடி பொறுமதி. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 10 கோடி லொஸ்ட் ஆகிட்டு இவருக்கு, 5 கோடி லொஸ்ட் ஆகிட்டு என்ன செய்யறாரு, என்ன சொல்றாரு? எனக்கு இதுக்கு போற வியாபாரம் செய்யவே மனசு இல்லை, இதுக்கு போற யாவரும் பக்கமுமே போறல்ல. ஏனென்றா என் உள்ளம் இடம் கொடுக்குது இல்ல, ஏன்னா லொஸ்டாவிட்டனே, கஷ்டம் இதுக்கு போறோம், வாழ்க்கையில எலும்பேல உடைஞ்சிட்டனே. இவர் அப்படியே கீழே போட்டு கொள்றார். ஹதரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய சொத்து எவ்வளவு தெரியுமா? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அவருடைய சொத்துடைய மதிப்பை மட்டும் ஒரு ஹுத்பால பேசியது. நான் 4 விஷயத்தை மட்டும் சொல்றேன். 4 கால்நடைகளுடைய பொறுமதியை மட்டும் இந்த மிம்பர்ல சொல்லி ஹுத்பா முடியும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹதரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் எத்தனையோ விவசாய பூமிக்கு சொந்தக்காரன், எத்தனையோ கால்நடைகளுக்கு சொந்தக்காரன், எத்தனையோ வேலைக்காரர்களுக்கு முதலாளி, எத்தனையோ மனைவிக்கு கணவன், எத்தனையோ பிள்ளைகளுக்கு வாப்பா, பெரிய ஒரு சுகண்டியான வாழ்க்கை. கிதாபுல் உலமாக்கள் எழுதுறாங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துக்கு அடுத்தபடியா பணக்காரன் ஹதரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். இவங்களோட வாழ்க்கையில் அல்லாஹ் கொடுத்த சொத்து மதிப்பு எவ்வளவு தெரியுமா? கிதாபில் எழுதுறாங்க, 500 கழுதைகளை வச்சுதான், கோவேரி கழுதைன்னு சொல்லுவாங்க அரபு நாடுகள்ல. பொதி சுமக்கிறதுக்காக வேண்டி பாவிக்கிற கோவேரி கழுதை ஆக குறைஞ்சது ஸ்ரீலங்காவுடைய சல்லில கன்வெர்ட் பண்ணி பாருங்க, ஒரு கழுதை ஒரு 1.5 லட்சம் வைங்க. கோவேரி கழுதை சாதாரண கழுதமா இல்லை, அது பொதி சுமக்கிறதுக்கு என்ற விசேஷமாகிக்கிற கழுதை, கொஞ்சம் பெருசு. குர்ஆன்லயே மல்ல இந்த கழுதையை பத்தி சொல்றான் ஒரு இடத்துல. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 500 கழுதைக்கு சொந்தக்காரன். 1,50,000 மேனி பார்த்தாலும் கிட்டத்தட்ட 8 கோடிக்கு கழுதை மட்டும் மிஞ்சி. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒட்டகம் 3000 வச்சிருந்தான். ஒரு ஒட்டகம் 3 லட்சம் என்று வச்சுக்கொள்வோமே, ஆக குறைஞ்சது நான் சொல்றது, ஆக குறைஞ்சது கிட்டத்தட்ட 90 கோடி அளவுக்கு ஒட்டகம் வச்சிருந்தான். கிட்டத்தட்ட 500 ஒக்ஸெண்டா உயர் ரக காலமாடு விவசாயத்துக்கு பாவிக்கிறேன். ஸ்ரீலங்கால அது இல்லை, அதிகமா வெளிநாடுகள்ல இது ஆப்ஷனா சர்ச் பண்ணி பாருங்க. இது கிட்டத்தட்ட ஸ்ரீலங்காவுடைய பொறுமதியில 7.5 லட்சத்துக்கு மேல போகும் ஒரு மாடு. அந்த காலத்திலே 500 மாடு வச்சிருந்தாங்க, 38 கோடி பொறுமதி. அதே போல கோட் ஆடு
கிட்டத்தட்ட ஒரு ஆடு 30,000க்கு எடுக்கல ஸ்ரீலங்கால. 30,000 என்று வைங்களே, 7,000 ஆடு வச்சுட்டாங்க பெரிய பண்ணு, கிட்டத்தட்ட 21 கோடி. எல்லாத்தையும் கூட்டி பார்த்தா இவங்களோட கால்நடையுடைய பொறுமதி மட்டும் 157 கோடி. இப்ப சமகாலத்துல பேசினா தான் எங்கட உங்களுக்கு விளங்கும். 157 கோடி கால்நடையுடைய பொறுமதி. கிதாபில் எழுதுறாங்க, கொடுத்த சோதனை எல்லா விவசாய காணி, பூமி, மனைவி, ஊடுவாசல், கால்நடை எல்லாத்தையும் அல்ல அழிச்சு போட்டான். எல்லாத்தையும் அல்ல அழிச்சு போட்டான். எப்படி 10 கோடிக்கு ஈமான் விடுறவங்க, 5 கோடிக்கு ஈமான் விடுறவங்க, 157 கோடி கால்நடைக்கு மட்டும் ஈமான் விட்டாங்களா? எங்களுக்கு இது பொறுமதி அல்ல. நாங்க வாழ்க்கையில ஒதுங்குறல்ல, துவண்டு போறல்ல, உறுதியான ஈமான். இதுக்கு புறவுத்தான் அல்லாஹு தஆலா கொடுத்தது நோய. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சோதனைக்கு பின்னால சுஜூத் செஞ்சாங்க. அதுக்கு பின்னால் அல்லாஹ் எப்படி சுகண்டியான வாழ்க்கையை கொடுத்தான், ஒரு மலையுடைய காலத்தை கொடுத்தான். வெட்டுக்கிளிகள் வர ஆரம்பிச்சிட்டு, நிறைய வெட்டுக்கிளிகள் அவனோட காலத்துல. அந்த மலைக்கு பின்னால நிறைய வெட்டுக்கிளி. கிதாபுல் உலமாக்கள் இருந்தாங்க, ஒவ்வொரு வெட்டுக்கிளியும் அல்லாஹ் தங்கமா மாத்தி கொடுத்தான். ஒவ்வொரு வெட்டுக்கிளியும் தங்கம். 14 புள்ளைகள் ஒரு அடியா மௌத்தாக்கினான் அல்லாஹ். 28 பிள்ளைகள் அதுக்கு பின்னால கொடுத்தான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுதான் குர்ஆன் சொல்லுது, இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா. கஷ்டத்துக்கு போற லேசி. இத வாழ்க்கையில நாங்க நம்பாதது தான் கஷ்டத்தை கண்டு கவலையை கண்டு துவண்டு போறதுட பிரச்சனை. அதனால கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையில கவலை வரும், சோதனை வரும், சஞ்சலம் வரும், தாங்க இயலாத பிரச்சனை வரும், கண்ணீர் வரும். உறுதியான ஈமானோட வாழ்றதுக்கு முயற்சி செய்வோம். எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட மௌத்து வரைக்கும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் வழங்குவானா. எங்களோட பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி எங்கள் அன்பு தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக்கி வச்சிடுவாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு எங்களுடைய ரூஹ்களை கைப்பற்றிடுவாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். Thank you for watching. Please remember to subscribe, like, and share our Red Masjid YouTube channel. We appreciate your continued support. May we all be rewarded, and may the Almighty forgive our sins. See you next week, Insha'Allah.